வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் கிறிஸ்பியாக எப்படி ஒரு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனை கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோடு நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு முட்டை, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர், மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் இதை மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா இது கூட ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த மைதாவுக்கும் கார்ன்ஃப்ளவருக்கும் தேவையான உப்பு, ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன். சூடானதும் இதில் ஒவ்வொரு பீஸா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதான். இதை நம்ம வேறு ட்ரேயில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.